வணக்கம் என் இனிய நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எந்த இடத்த போய் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பாரிஸ் போய்ட்டு ஒரு அருமையான ஹோல்சேல் பென்சில் பவுச் ஷாப்பை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஷாப்பில் வேறு மற்ற ஐட்டம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள், நூற்றுக்கணக்கான வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸ்டேஷனரி ஃபேன்சி சம்மந்தமாக எங்கே வாங்குறது, எப்படி விற்கிறது, எவ்வளோ ப்ராஃபிட் வைக்கிறது, எந்த மாதிரி ஷாப்பில் அரேஞ்ச் பண்ணுறது, நிறைய ஐடியாஸ் நம்ம கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சென்னை பாரிஸ்க்கு வந்து ட்ரெயினில் வரீங்கன்னா கோட்டை ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிங்க, இல்லை பஸ்ஸில் வரீங்கன்னா பாரிமுனை பஸ் ஸ்டாண்டில் இறங்கிங்க. நீங்கள் புதுசாக ஃபேன்சி ஷாப் வைக்கிறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி உங்களுக்கு ஃபேன்சி ஷாப் இருக்குது, ரன் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, கடையில் வந்து கிட்டத்தட்ட ஈஸியாக வியாபாரம் பண்ணிடலாங்க. அது பிரச்சனை கிடையாது. ரேட்டை போட்டு வச்சிட்டோம்னா யார் வேணால் வியாபாரம் பண்ணிடலாம். ஆனால் பர்ச்சேஸ் இருக்குது, அது அவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயங்க. 4 பொருள் வாங்குறதுக்கு 4 தெரு நடக்கணுங்க. அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான விஷயம் தான் ஃபேன்சி ஷாப் பர்ச்சேஸு. ஓகே, நம்ம வந்து பாரிஸ் வந்துட்டு என்ஐசி போஸ்ட் ரோடே அப்படியே ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தோம்னா அங்கே போலீஸ் பூத் இருக்குது. என்ஐசி போஸ்ட் ரோட்டில் போலீஸ் பூத் ஒன்று இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். அந்த காம்ப்ளெக்ஸ் கீழே ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள போகுது. அது வழியாக நம்ம போக போகிறோம். ஸோ இந்த ஷாப்புக்கு பார்த்தீங்கன்னா நிறைய என்ட்ரன்ஸ் இருக்குது. இது வந்து நாராயணமுதிரி ஸ்ட்ரீட் வழியாக போகலாம், காசிச்செட்டி ஸ்ட்ரீட் வழியாக போகலாம், என்எஸ்சி போஸ்ட் ரோடு வழியாகவும் போகலாம். இப்போ நான் போகிறது வந்து இந்த என்எஸ்சி போஸ்ட் ரோடியா, அதாவது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது. அதுக்கு கீழே உள்ள அந்த அந்த காம்ப்ளெக்ஸில் அது கீழே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. அது வழியாக தான் நான் போக போகிறேன். சரி வாங்க போகலாம். இந்த வழியாக எப்படி போகிறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. ஸோ அப்படியே இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தோம்னா அப்படியே ரைட் எடுத்துக்கணும். ரைட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு வரும். அந்த படிக்கட்டு மேலே ஏறி மறுபடியும் லெஃப்ட் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7வது 8வது கடையிலே பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய அந்த பவுச் ஷாப் வந்துடுங்க. இந்த ஷாப்போட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பின் பண்ணுறது தேவைன்னா பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சில வீடியோவோட லிங்க்கும் கொடுக்குறேன். எந்தெந்த கடையில் எந்தெந்த பொருளை வாங்கலாம் அப்படின்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கேன். அதில் ஒரு சில வீடியோட லிங்க் நான் கொடுக்குறேன், உங்களுக்கு பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி எங்கே வாங்கலாம், ஃபேன்சி எங்கே வாங்கலாம், கிஃப்ட் எங்கே வாங்கலாம், அது மாதிரி ஐட்டம்ஸ் நிறைய டீட்டெயில்ஸ் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். நம்ம சேனலை எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஃபுல்லாக பர்ச்சேசிங் சம்மந்தமாக எல்லா வீடியோஸும் அதில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்துடும். இந்த ஷாப்போட பேர் பார்த்திங்கன்னா அஞ்சனா பேக் ஹவுஸ். ஸோ இந்த பேக்குள்ளே தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஷாப்போட வியூ எப்படி இருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட பெரிய ஷாப்புன்னு சொல்ல முடியாது, சின்ன ஷாப்புன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான சைஸாக. ஆனால் பாரிஸில் பார்த்திங்கன்னா ஷாப்போட சைஸை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணவே முடியும், ஜட்ஜ் பண்ணவே முடியாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கடையும் சின்ன சின்னதாக தான் இருக்கும். ஆனால் மெயினாக வந்து எல்லாமே சாம்பிள்ஸ் வச்சுருப்பாங்க. குடோனில் தான் அவங்க ஃபுல்லாக சரக்கும் ரொப்பி வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் வெளியிலேருந்து பார்த்து எந்த கடையும் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது. உள்ளே போனால் தான் தெரியும் அவங்க எவ்வளோ வச்சுருக்காங்க, என்னென்ன வெரைட்டிஸ் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பென்சில் பவுச் வெரைட்டிஸ் ஏகப்பட்டது வச்சுருக்காங்க. அதாவது ₹10 விற்கிற மாதிரிலேருந்து ₹200 ₹300 விற்கிற மாதிரி அளவு கூட பென்சில் பவுச்சஸ் ஃபுல் வெரைட்டிஸ் இங்கே கிடைக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருக்கும். நான் இங்கே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக இந்த ஷாப்பில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரேட் பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. மற்ற இடத்துக்கும் இங்கேயும் பெரிய வித்தியாசம் தெரியல. இவங்களுக்கு வந்து ஒரு சில இது கம்மியாக தான் இருக்கே தவிர எதுவுமே ஜாஸ்தி எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் இந்த ஷாப்பை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஷாப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பர்ச்சேசிங்கில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து நிறைய ஷாப்பை நம்ம போடுறோம். எனக்கு பெஸ்ட்டாக தெரிகிற ஒவ்வொரு ஷாப்பையும் நான் வந்து வீடியோவில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து பாருங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக தெரிஞ்சால் இந்த ஷாப்பை கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே தான் வரும்னு நான் சொல்ல வரல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது பெஸ்ட்டாக இருக்குது இந்த ஷாப்பு. நீங்கள் வந்து பாருங்கள். மற்ற ஷாப்போட ரேட் இங்கே கம்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த கடையில் நீங்கள் கண்டினியூவாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த கடையில் என்னென்ன ஐட்டம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பென்சில் பவுச்சில் வந்து நிறைய வெரைட்டிஸ் நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் ஹேண்ட்பேக் ஐட்டம் சின்னது பெருசு அது மாதிரி நிறைய ஃபுல் வெரைட்டிஸ் இருக்குங்க. ஹேண்ட்பேக்லாம் போகணுன்னா நீங்கள் இங்கே தாராளமாக வந்துடலாம். நல்லா வந்து எடுத்து காட்டுவாங்க. வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்டுவாங்க. எடுத்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பேக் ஐட்டம்ஸ் ஃபுல் வெரைட்டிஸ் இங்கே வச்சுருப்பாங்க. சின்னது பெருசுலேருந்து நிறைய எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கோ அந்தளவுக்கு ஸ்கூல் லஞ்ச் பேக்கு வந்து இங்கே கிடைக்கும். இங்கே நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பேக் சீசன் டைமில் ஒரு நார்மல் டைமில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக இங்கே வரலாம். அதுக்கப்புறம் இப்போ சீசன் வியாபாரம்னு பார்த்தா இப்போ வந்து ரெயின் கோட் ஐட்டம்ஸ்லாம் நிறைய வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டுக்கு அடிக்கடி வருங்க அப்படின்னா இந்த ஷாப்புக்கு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். வெரைட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்குது, ப்ரைஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடும். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஷாப் வைக்கிறீங்க, ஸ்டேஷனரி இல்லை ஃபேன்சி மல்ட்டியாக வைக்கிறீங்க, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். பவுச்சஸு, ஹேண்ட்பேக்கு, ஸ்கூல் லஞ்ச் பேக் இது மாதிரி ஐட்டங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள் இந்த ஷாப்புக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஸ்டேஷனரிலாம் வாங்குறீங்க, பேனா ஐட்டங்கள்லாம் வாங்குறீங்க ஒரு ஷாப்பில், அங்கேயே நீங்கள் பவுச்சஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அப்படி எல்லாத்தையும் ஒரே கடையில் நீங்கள் வாங்காதீங்க. ரேட் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் வரும். ஒரு பவுச்சுக்கு பார்த்தீங்கன்னா ₹5லேருந்து ₹20 வரைக்கும் ஒவ்வொரு பீஸ்க்கு வந்து டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் வந்து ஸ்டேஷனரி ஷாப்பில் வாங்கினீங்கன்னா பவுச்சுக்குன்னு தனியாக ஒரு ஷாப் இருக்குன்னா அங்கே வந்து நீங்கள் பவுச்சஸ் ஐட்டம் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரேட் கம்மியாக கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கடையில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் பவுச் வாங்கிட்டு அதே ஐடி தான் நீங்கள் வந்து இந்த ஷாப் இந்த மாதிரி ஷாப்பில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரேட் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ அது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா ஒவ்வொரு பர்ச்சேஸ்லேயும் நீங்கள் ஆயிரக்கணக்கான ரூபாய் நீங்கள் வந்து மிச்சம் படிக்கலாம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம ஒரு லைக்கை போட்டுங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். டாடா, பபாய்.